எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பு எடுத்தவங்களும் காலை பிரார்த்தனை சீக்கிரம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறம் இருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுகளை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. தேங்க்யூ மேடம். காலை பிரார்த்தனைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே அவ்வளவு உணர்வுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய வார்த்தைகள். சில நேரங்களில் அதை தனியா படிச்சு பார்க்கும்போது இறைவனுடைய அருள் அந்த தொடக்கத்திலிருந்தே, வகுப்புடைய தொடக்கத்திலிருந்தே எவ்வளவு நிறைவான ஒரு தன்மையில் இருக்குங்கிறத உணர்ந்து கொண்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை நம்ம நினைவு கூட்டிக்கிட்டு மெடிடேஷனுக்கு போகலாம். இப்போ என்னுடைய உடம்பு இருக்குது, என்னுடைய தலைமுடி, என்னுடைய கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, ஈறுகள், பற்கள், என்னுடைய முகம், மார்பு பகுதி, கைகள், கால்கள், விரல்கள், வயிறு, கால்கள், பாதம், எல்லாமே இன்னும் உள்ளுறுப்புகள், இதயம், மண்ணீரல், நுரையீரல், குடல்கள், கல்லீரல், பித்தப்பை, கணையம், பெருங்குடல், எல்லாமே என்னுடைய உறுப்புகள், என்னுடைய கட்டமைப்பினுடைய அங்கங்கள். இப்போ நான் இந்த வகுப்புல பேசுறேன், கண்ணால அவங்க எல்லாரையுமே பார்க்குறேன், பேச முடியுது, கண்ணால பார்க்க முடியுது. ஆனா காலில் எனக்கு ஒரு புண்ணு இருக்குது. காலில் புண்ணு இருந்தா என்னப்பா, ஆனா கண்ணால நல்லா பார்க்கறனா இல்லையா, நல்லா பேச முடியுதா இல்லையா, இதுதான் முக்கியம். காலில் புண்ணு இருந்தா இருந்துட்டு போகுது அப்படின்னு என்னால் நினைக்க முடியுமா? நினைக்க முடியாது. ஏன்னா என்னுடைய காலு அங்க ஒரு புண்ணு இருக்குது. இப்ப என்னுடைய செயல்பாடுகளுக்கு அந்த புண்ணு தடையா இல்லாட்டியுமே அது என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நோய்த்தன்மை. இப்ப என்னுடைய வயிற்றுல ஒரு நோய்த்தன்மை இருக்குது, என்னுடைய கையில ஒரு வலி இருக்குது. இது எல்லாமே என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்.
பட் ஸ்டில் என்னுடைய இப்போ இந்த மொமெண்ட்ல நான் செய்யக்கூடிய வேலைக்கு அது தொந்தரவுகளா இல்லை. ஆனா அந்த தொந்தரவுகள் நாளைக்கு வளரலாம், வளர்ந்து என்னுடைய பேச்சையும் என்னுடைய பார்வையையும் கூட கெடுக்கலாம். சரியா? இப்ப முதல்ல நான் என்ன உணரணும்னா, அதுவும் என்னுடைய உடல் அங்கம் தான். அதுவுமே சுகமா இருக்கணும். அது சுகமா இருந்தா தான் என்னுடைய முழுமையான சுகம் சாத்தியம். அதை நான் இக்னோர் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் உணரணும். சரி, அதே போலத்தான் இந்த புற உலகத்திலும் நாம் சமுதாய கட்டமைப்பாகத்தான் வாழ்ந்து கொண்டு, நம்ம மட்டும் வாழல. நம்ம குடும்பம், பக்கத்து வீட்டுக்காரங்க, கீழ் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க, மேல் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க, பக்கத்து பில்டிங்ல இருக்கிறவங்க, பக்கத்து ஏரியால இருக்கிறவங்க, இந்த ஊர்ல இருக்கிறவங்க, பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க, பக்கத்து மாநிலத்துல இருக்கிறவங்க, பக்கத்து நாட்டுல இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே என்னுடைய இந்த உலக வாழ்க்கை என்ற இந்த அமைப்பின் ஒரு அங்கங்கள் தான், கட்டமைப்புகள் தான் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே அடிப்படையா இறைவனுடைய படைப்புகள் தான். நாம் ஒரு சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த தன்மை தவறான ஒரு தன்மை. நம்முடைய மனதில், எண்ணங்களில் நம்முடைய சமுதாயம் நன்மையானதாக இருக்க வேண்டும், நல்ல வழிமுறைகளில் அது செயல்பட வேண்டும் என்ற பிரார்த்தனை நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். இது இறைவழி ஒழுங்குகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம செய்திகள் பார்க்குறோம். நேத்து ஒரு இது பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஆக்சிடென்ட்டை பார்க்குறோம். நான் பார்த்து திட்டுறேன், ஒழுங்கா போகக்கூடாதா? என்ன இப்படி போய்கிட்டு இருக்காங்க, அப்படி வந்துட்டு இருக்காங்க, நீங்க திருந்தவே மாட்டாங்கப்பா இப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்படி சொல்றது தவறு. இறைவழியில் அது தவறு. அவங்க நம்ம சமுதாயம், அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை உணர்வு மனசுல வைக்கலாம் தானே. அந்த மாதிரியான தவறுகள் நடக்கக்கூடாது, இறைவன் எல்லாருக்கும் வழிகாட்டணுன்ற ஒரு நல்ல எண்ணம் நம்ம மனசுல இருக்கலாம் தானே. ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயத்த குறை சொல்றதுக்கு முன்னாடி, எப்படி போறாங்க பாரு, இப்படிலாம் நடந்துக்கிறாங்களே, இப்படிலாம் நடந்துக்கிறாங்களே, இப்படி நம்ம சமுதாயத்தை குறை சொல்றதுக்கு முன்னாடி, குறைதான், தப்பு தான். ஆனா அவங்க நம்ம சமுதாயம், அந்த இடத்துல ஒரு பிரார்த்தனை, இது மாறணும், ஒழுங்குபடணும், எல்லாரும் உணர்வு பெறணுன்ற ஒரு பிரார்த்தனையை நம்ம வைக்கிறதுங்கிறது இறைவனுக்கு பொருத்தமான ஒரு செயல். எங்கேயோ ஒண்ணு நடக்குது, அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எவனும் எப்படியும் போயிட்டு போறாங்க, எனக்கு என்ன, நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், 3 வேளை சோறு கிடைக்குது, காசு நிறைய இருக்குது, நல்ல கார் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருப்போமே அப்படின்னு நினைக்கிறது நிச்சயமாக தவறான ஒரு நிலைப்பாடு. உலகம் முழுக்க எத்தனையோ மனிதர்கள் நாம கற்பனையிலேயே நினைச்சு பார்க்க முடியாத கஷ்டங்களை வாழ்க்கையா அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அது நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது, நமக்கு தெரியும். ஆனா அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, எது பண்ண முடியும் எது பண்ண முடியாதுங்கிறதுக்குள்ள போனீங்கன்னா உங்களால ஒரு பிரார்த்தனை பண்ண முடியும். நம்மளால அந்த ஒரு நல்ல எண்ணத்தை நம்ம மனசுல விதைச்சுக்க முடியும். இப்போ வார் நடக்குது, உக்ரைன்ல வார் நடக்குது, காசால கஷ்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு குழந்தைங்களுக்கு, மக்களுக்கு. இப்போ இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, அதனுடைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ், அதனுடைய தன்மைகள்லாம் வேற. ஆனால் நாம் மனிதர்கள், நாம் நாம் அனைவரும் ஒரு சமுதாயம், இறைவனுடைய படைப்பு. அவங்களுக்காக நம்ம டைரக்டா எந்த வேலையும் செய்ய முடியாது, எந்த உதவியும் செய்ய முடியாது. ஆனா நம்ம ஒவ்வொருத்தராலையுமே ஒரு பிரார்த்தனையை மேற்கொள்ள முடியும். நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம், நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு சின்ன பிரார்த்தனை கூட நமக்காக கூட நிறைவேற்றப்படலாம். நம்ம பிரார்த்தனை பண்ணி இறைவன் அதை, நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே, எப்படி இறைவன் அதை போய் நிறைவேற்றுவார் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஒரு பிரார்த்தனை என்பது எங்கே நீங்கள் தவறுகளை பார்க்க நேரிட்டாலும், எங்க நீங்க மனிதர்களுடைய சஃபரிங்கை நீங்க பார்த்தாலும் அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை, ஒரு சின்ன ஒரு எண்ணம். ஏன்னா அவங்க நம்ம கட்டமைப்பு, நம்முடைய சமுதாயம், நாம் எல்லாம் மனிதர்கள். இந்த ஒரு ஒழுங்கு நம்முடைய வாழ்க்கையில் இயல்பாகவே ஏற்பட்டு விடும். இறைவழி தியானத்தினுடைய பயணங்களில் இருக்கும்போது அதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். எல்லாருக்குமே நம்ம ஹெல்ப் பண்றதுன்னா காசு கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, ஃபுட்டு கொடுக்கறது நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதுவும் தான். ஆனா அந்த மனசார பிரார்த்தனை மேற்கொள்வது என்பது நிச்சயமாக மாபெரும்
உதவி என்பதை நான் புரிஞ்சு, நாம வந்து கொடுக்கணுன்ற ஒரு மனசுல இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இறைவன் பார்ப்பானே தவிர நீங்க என்ன கொடுக்குறீங்கன்றத பார்க்க மாட்டேன். அந்த மைண்ட் நேர்மையா அவங்களுக்கு நன்மை நடக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையில கொடுக்கறது. கொடுக்கறது எதுக்காக கொடுக்குறோம்? போட்டோ எடுத்து போட்டுக்கிறத கொடுக்குறோம். அவங்களுக்கு நன்மை நடக்கணும்ன்றதானே கொடுக்குறோம். அப்போ அந்த இன்டென்ஷன்ல இருந்து தான் ஒரு நன்மை தொடர்ந்து. அப்போ அந்த இன்டென்ஷனுக்கு என்ன தடை இருக்குது நமக்கு? எல்லா மனித சமுதாயத்துக்காக. இன்னைக்கு இந்த மொமெண்ட்ல கூட ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய ஒரு நோய் தன்மையில இருந்துட்டு இருக்கலாம், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கலாம், பொருளாதாரத்துல யாராவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், உணவு கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், ஒரு வேற ஏதாவது ஒரு மன பிரச்சனைகள்ல சிக்கல்கள்ல சிக்கி தவிக்கலாம். யாரு என்ன நமக்கு தெரியாது. ஆனா சமுதாயத்துல சஃபரிங் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளுமே நம்ம பிரார்த்தனை என்பதை எப்ப பண்ணலாம்னா, நம்ம இந்த தியானம் பண்றோம் இல்லையா? தியானத்துல இறுதியா நம்ம வந்து அதிட்டான அழுந்து ரிலீவாயிட்டு கண்ணை அப்படி திறக்கிறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எண்ணம், இந்த மனித சமுதாயம் ஒரே சமுதாயம். இறைவன் மனிதர்களை படைத்தான். எல்லாருமே சுகமா வாழணும், இறை வழியில வாழணும், ஞானங்களோட வாழணும், உணர்வு பெற்று வாழணுங்கிறது தான் இறைவனுடைய விருப்பம். நம்ம மனசு நான் இப்போ ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்காகவும் ஒரு பிரார்த்தனையை வைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோட, நல்ல இறை உணர்வுகளோட, நல்ல தூய்மையான உணவுகளோட. இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா இறைவழி தியானத்துல, இந்த மார்னிங் பிரேயர்ல வந்து நம்ம அழகா அந்த லாஸ்ட் வார்த்தை படிப்போம். அமைதி, சமாதானம், ஆரோக்கியம், நன்மைகள், குளிர்ச்சி, கதகதப்பு, மேன்மைகள், சோலைகள், நீரோடைகள், தூய உணவுகள், உறவுகள், இதெல்லாம் வேணும்னு நம்ம கேட்கிறோமா இல்லையா? இத முதல்ல மனித சமுதாயத்துக்கு நம்ம விரும்புவோம். இந்த விருப்பமும் நமக்கு இறைவன் இன்னைக்கு கொடுக்குறோம். இந்த விருப்பங்களை நம்ம விருப்பங்களை இறைவன் விசாலமாக்கி வைக்கிறோம். உங்களுக்கு மட்டும் விரும்பாதீங்க, எல்லாருக்கும் விரும்புங்கன்னு சொல்றோம். எல்லாருக்கும் விரும்புங்க. முதல்ல கிடைக்கிறது உங்களுக்கு தான். நமக்கு முதல்ல கிடைக்குமா, அதுக்காக நான் பண்றேன்னு பண்ணாதீங்க, பண்ண வேண்டாம். மனிதர்களுக்கு இது ஒரு மனிதர்களுடைய மிக உயர்ந்த தகுதியாக கருதப்படும். நம்ம உடம்பை எப்படி நம்ம பார்ப்போம்? ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு ரெண்டு பல்லு இடுக்குல கொஞ்சூன்னு ஒரு உணவு துகள் மாட்டியிருந்தா கூட அதை எடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம். அந்த அளவுக்கு நம்ம பார்க்குறோமா இல்லை? ஸோ நம்ம உடம்புல சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து பார்த்து பண்றோம். இந்த உலகம், மனித சமுதாயம் என்ற ஒரு கட்டமைப்பு என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். அதனுடைய நன்மைகளுக்கான எண்ணங்கள் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான அக்மார்க் ஆன்மீக நிலைப்பாடு. வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கும், எந்த விதமான பாகுபாடுகள் இல்லாம. இப்ப நிறைய பாகுபாடுகள் வந்துருச்சு பாத்தீங்களா? இப்ப வந்து நம்ம இன அடிப்படையில, மத அடிப்படையில, சாதி அடிப்படையில, நிறங்கள் அடிப்படையில, பொருளாதாரங்களின் அடிப்படையில எப்படியெல்லாம் பிரிய முடியுமோ அப்படியெல்லாம் பிரிஞ்சிடும். அதுக்கு நம்ம சமுதாயத்துல வந்து நிறைய ஆதரவுகள் இருக்குது. பிரிவினைன்னு செஞ்சுட்டா போதும். உங்க மனசுல பிரிவினைன்னு ஒண்ணு வந்துட்டா அதை பூஸ்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அரசியல் ரீதியாகவும் சரி, எல்லா விதத்திலையுமே அதுக்கான பூஸ்டப் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் உடைச்சிட்டு நாம எல்லாம் ஒரே சமுதாயம், நம்ம தனித்துவமானவர்கள் தான், ஆனால் நம்முடைய உலக வாழ்க்கை என்பது ஒரே சமுதாயம். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த சின்ன எண்ணம், இது சாதாரணமா தான் இருக்கும். இது ஒரு அட்ராக்டிவான டாபிக் கிடையாது. ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல்லான டாபிக். இந்த ஒரே ஒரு தியானத்தை முடிக்கும் போது எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னுடைய மகன், இப்ப என்னுடைய பையன் இருக்கான், என்னுடைய பையனுக்கு சார்ந்து என்னுடைய உணர்வு எப்படி இருக்கும்? இப்படி எல்லாரும் சார்ந்து உங்க உணர்வு இருந்துச்சுன்னா நீங்க வந்து அவ்வளவு சிறப்பான ஒரு ஆன்மீக நிலையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இறைவன் நம்மை எப்படி பார்க்கின்றான் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஓரளவுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? நீங்க உங்க மகனையோ மகளையோ எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் இறைவன் உங்களை பார்க்கிறான். உங்க மகள் இருக்காங்க, உங்க மகளை நீங்க எப்படி பார்ப்பீங்க? நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல பண்புகளோடு இருக்கணும், நல்ல குணங்களோடு இருக்கணும், அவங்களுக்கு நல்லா ஜீரணம் நடக்கணும், எந்த ஒரு தப்பு நடந்துடக்கூடாது அவங்க வாழ்க்கையில, சுகங்களுக்கு எந்த குறைவு இருந்துடக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பீங்க. அதே மாதிரிதான் இறைவன் நினைப்பான் அவங்கள. இப்போ அதே நேரத்துல அவங்க தப்பு பண்றாங்க,
ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய ஒழுங்குகளிலும் தவறுகிறார்கள், அவர்களை நீங்க கண்டிப்பீர்களா இல்லையா? சில நேரங்கள் அடிப்பீங்களா இல்லையா? ஏன்னா ஒழுங்கு முக்கியமா இல்லையா? அதே மாதிரிதான் இறைவன் நம்மளை பார்ப்போம். இப்போ 2 பசங்க இருக்காங்க. அந்த அம்மா அப்பா அந்த 2 பசங்களும் அப்படித்தானே பார்ப்பாங்க. 2 பசங்களும் ஒழுங்கா இருக்கணும். அப்போ இறைவன் படைப்பாளன். அனைத்து படைப்புகளின் மூலம் அவன் படைப்புகளை எப்படி பார்ப்பான்? இப்போ ஒரு ஒரு சகோதரர் இருக்காரு. இன்னொரு சகோதரர் வந்து நல்லாவே இருக்கக்கூடாது, அவர் கஷ்டப்படணும், அவர் சுகமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாருன்னா, அந்த அப்பா அந்த அம்மா அந்த பையனை எப்படி பார்ப்பாங்க? இல்ல அவன் கூட பிறந்தவன், அவனை பத்தி இப்படி நினைக்கலாமா? தப்பு தானே இது அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி பிறர் நலம் நாடுவதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. அதுதான் பில்லரே. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அதனால இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்ட இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஒரு 5 செகண்ட் மனசார எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எந்த குறையும் இல்லாம எல்லாரும் இறை வழியில வாழணும், ஆரோக்கியமா இருக்கணும், சமாதானம் இருக்கணும், சுகம் இருக்கணும், நல்ல உணவுகள் கிடைக்கணும் எல்லாருக்கும். இந்த ஒரே ஒரு எண்ணம் போதும். இது நம் அனைவருக்கும் இன்றைக்கு இறைவனுடைய மிக உறுதியான வழிகாட்டலாக நாம் எடுத்துக்கொண்டு ஒரு நாள் தவறாம இதை கடைபிடித்து வரும். எப்பெல்லாம் நீங்க பிரேயர்லயோ மெடிடேஷன்லயோ இருக்கீங்களோ, ஓய்வா இருக்கீங்களோ, இந்த எண்ணத்தை மட்டும் அப்படி போட்டு விடுங்க. நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்களின் வலிமை மகா பெரியது. அந்த எண்ணங்களுக்காக உங்களுடைய அந்த தூய்மையான மனசுல நீங்கள் ஏற்பட்ட இறைவன் உங்களுக்கு கொடுத்த அந்த விருப்பங்களை ஏத்துக்கிட்டதுக்காக இறைவன் நிறைவேற்றி வைப்பான் அந்த சுகங்களை, சமாதானம். இந்த ஒரு மேன்மையான உணர்வோடு இன்றைய தியான செயல்முறை நாம் துவங்கலாம். நாம் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய புற உலகம் என்ற முக்கியமான அந்த வாழ்வியல் தளத்திலிருந்தும் பிரார்த்தனைக்காக, தியானத்திற்காக விலகி அக உலகத்திற்குள் திரும்புவோம். கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். உடல் அதிட்டானாவில் நிலைப்படுத்தப்பட வேண்டும். மூச்சின் மீது கவனம் ஏற்படட்டும். இயல்பான மூச்சு, இயல்பான உள்மூச்சு, வெளிமூச்சு. உணர்வுடன் கூடிய கவனம் மூச்சின் மீது இருக்க வேண்டும். மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது, நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஒவ்வொரு மூச்சும் வெறும் காற்றல்ல, அகிலங்களின் சக்தி திரட்சி. நமக்காகவே பிரத்யேகமாக படைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டு நம்முடைய படைப்பாளனால் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு உயிராற்றல் இது என்ற உணர்வோடு ஒவ்வொரு உள்மூச்சின் மீதான கவனத்தையும் கொள்ளுங்கள். ஒரு மூச்சையும் தவறவிட வேண்டும்.
ஃபார்ம் 3 ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராப்பராக ஷிஃப்ட் ஆகணும். உணர்வுகளிலிருந்தும் கவனங்களிலிருந்தும் தளர்ந்து கொள்ள வேண்டும். லெசன் 3 தளர்வினுடைய ஒரு தன்மை அடையப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஒரு பார்வையாளராக உங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். சாட்சி பாவனையில் உங்கள் உடலிலும் மனதிலும் நிகழக்கூடிய அனைத்தையும் பாருங்கள். அனைத்திலிருந்தும் தூரமாக விலகி அவைகளை நீங்கள் பார்க்க வேண்டும். எண்ணங்கள் வரலாம், சென்சேஷன்ஸ் வரலாம், மூச்சு கவனிக்கப்படலாம், தூக்கம் வரலாம், வெறுமைத்தன்மை வரலாம், புற உலகத்திலிருந்து தூண்டல்கள் வரலாம். எது நடந்தாலும் நடக்கட்டும். அந்த நிகழ்விற்கு ஆதரவோ எதிர்ப்போ உடலளவிலும் மனதளவிலும் தெரிவிக்க வேண்டும். வெறுமனே அவைகளை நீங்கள் பார்த்து அதிட்டானாவை உறுதியாக பேணிக்கொள்ளுங்கள்.
அதிட்டானாவிலிருந்து தொடர்ந்து கொள்ளலாம். தியானத்தை தொடர்ந்து. தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. ஒவ்வொரு மெடிடேஷன் செஷனோட இறுதியிலையுமே இன்னைக்கு நம்ம வகுப்புல பேசின அந்த பிரார்த்தனை உணர்வா இருக்கட்டும். வார்த்தைகள் தேவையில்லை, உணர்வு தான் முக்கியம். நம்ம இறைவழி தியானத்துல காலை பிரார்த்தனைன்னு சொல்ற அதே வார்த்தைகளையே நீங்க பயன்படுத்தணும். எல்லா உயிர்களுக்கும் அமைதியும் சமாதானமும் நன்மைகளும் மேன்மைகளும் ஆரோக்கியமும் ஞானங்களும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, அந்த வார்த்தை அட் எண்ட் ஆஃப் த மெடிடேஷன் அது இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம இன்னையிலிருந்து அதை ஒரு ஒரு அங்கமாக நாம் நினைத்துக்கொள்ளும். இறைவனுடைய திருப்தியை நம் அனைவர் மீதும் பெற்றுத்தரட்டும். இன்றைய தியான வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். அடுத்த தியான வகுப்பில் சந்திக்கலாம். அண்ட் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய பர்சனல் ப்ராக்டிஸ் டைம்ல நான் அழைப்பு கொடுக்குறேன். தேவைப்பட்டா நீங்க மெடிடேஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுடைய கிளினிக்ல மெடிடேஷன் சென்டர்ல அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கிறோம். இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் எடுத்துட்டு நேற்று தான் அந்த வேலைகள்லாம் முடிஞ்சுது. இப்போ என்ன எதுக்காக இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம மெடிடேஷன் சென்டர்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றோம். நேரடி வகுப்புகள் நிறைய இருக்குது. பட் நேரடி வகுப்புகள் வர்றவங்க மட்டும்தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இனிமேல் இருந்து அந்த வகுப்புகள் எல்லாமே இறைவழி தியானத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜூம் மூலமா நீங்க எப்போ ஃப்ரீயா இருந்தாலும் அந்த நேரடி வகுப்புகளை நீங்க பார்க்கலாம். ஸோ அதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கிறோம். இதே போல என்னுடைய பர்சனல் ப்ராக்டிஸ் எப்பயுமே சென்டருக்கு போனால் நான் கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு தான், அதாவது தொடக்கத்துலேயோ எண்ட்லேயோ மெடிடேஷன் பண்ணிட்டு தான் வர்றது போகிறது. ஸோ அந்த டைமிங்கை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஒரு ப்ராக்டிஸ், டீச்சிங் பெருசாக இருக்காது. மேபி ப்ராக்டிஸ் டிப்ஸ் இருக்கலாம். ஜஸ்ட் அந்த சென்டரில் நான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது நீங்கள் முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குரிய இந்த ஐடியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான டைமிங் 4 o'clock, 4 மணிக்கு நான் மெடிடேஷன் தொடங்கிடுவேன். 4:30க்கு அப்புறம் பேஷண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். 4 o'clock நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. டைமிங் என்னன்னா, இப்போ சம்டைம்ஸ் நான் கிளினிக் போகும்போது அங்கே பேஷண்ட்ஸ் வெயிட்டிங்கில் இருந்தாங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் மெடிடேஷன் பண்ண மாட்டேன். அவங்கள பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பும்போது மெடிடேஷன் பண்ணுவேன். ஸோ கிளம்புற டைம் தெரியாது இல்லையா? ஸோ நான் அவங்க அப்பப்போ டைமிங் அப்டேட் பண்ணுறேன். அதுக்காக இந்த டெலிகிராமில் நம்ம ரெக்கார்டிங்ஸ்லாம் போடுறோம் இல்லையா, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதில் நான் இன்ஃபர்மேஷன் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க டைமிங் மட்டும். ஸோ இன்னைக்கு 4 o'clock, ஏன்னா இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் நான் கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஒரு வேலை இருக்கிறதுனால முன்னாடி போகிறேன். ஸோ 4 o'clock நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃப்ரீயாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் மீட்டிங் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.